ஜஸ்ட் 1 மினிட் இந்த வீடியோ பாருங்க. 90% people மேக் திஸ் இங்கிலீஷ் மிஸ்டேக் எவ்ரி டே. நீங்களும் இதை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த மூவி அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? ஸோ இங்கே அபவுட் அப்படின்னு டிஸ்கஸ்க்கு பக்கத்தில் சொல்லக்கூடாது. அது பார்க்க கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் இட்ஸ் ஆக்சுவலி ராங். என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கஸ்ன்ற இந்த வேர்ப் வந்து என்ன சொல்லுது? டாக் அபவுட், அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதுக்கு தான் அந்த டிஸ்கஸ்ன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி அதை பற்றி தான் பேச போகிறோம். மறுபடியும் நீங்கள் அபவுட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்ப அது வந்து தேவையில்லாததாக இருக்கும். லைக் இட்ஸ் அன்னெசரி அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், டாக் அபவுட் த மூவி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா டிஸ்கஸ் த மூவி அப்படின்னு சொல்லலாம். நாட் டிஸ்கஸ் அபவுட் த மூவி அப்படின்னு சொல்லக்கூடாது. டிஸ்கஸ்ன்ற வார்த்தையே பற்றி பேசுவது தான். லைக் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதுக்காக தான் அர்த்தம். அபவுட்டுன்னு நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அபவுட்டும் அதை தான் மீன் பண்ணுது. நீங்கள் 2 டைம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் யுவர் ப்ராப்ளம். இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ப்ராப்ளமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஏன் மறுபடியும் அங்கே அபவுட் யூஸ் பண்ணுறீங்க? அங்கே பண்ணக்கூடாது. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். வி டிஸ்கஸ்ட் அபவுட் த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறோமா? அது தப்பு. என்னென்னு சொல்லலாம்னா வி டிஸ்கஸ்டு த மீட்டிங் அப்படின்னு சொல்லணும். நம்ம மீட்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேன் வி டிஸ்கஸ் அபவுட் திஸ்? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அங்கே அப்படி சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அங்கே நீங்கள் அபவுட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன சொல்லலாம்னா கேன் வி டிஸ்கஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மெமரி ட்ரிக் என்னென்னா, டாக்குன்றது எதை குறிக்கும்? பேச போகிறோன்னு அர்த்தம். எதை பற்றி? அங்கே தான் நீங்கள் அபவுட் யூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்கஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் அபவுட் யூஸ் பண்ண தேவையில்ல, அங்கே தேவை கிடையாது. ஸோ டாக் அபவுட் த மூவி, டிஸ்கஸ் த மூவி, இது ரெண்டுமே கரெக்ட். இதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? அப்போனா டைப் எஸ் in the comment section. Follow for one English mistake every day. Thank you guys.